எழுந்து உங்கள் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், துயாதி துயவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீங்கள் நல்லவர் அல்லவா? ஓ துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். அப்பா இந்த நாள் உம்மை துதிக்க ஆராதிக்க உம் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ண எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். கத்த நல்லவர். எந்த நேரமும் எப்பொழுதும் இயேசுவே எனக்கு ஒத்தாசை என்று சொல்லி பாடி அவரை உயர்த்துவோமா? ஸ்தோத்திரம். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசுராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டா. இயேசுராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதருதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதருதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லுன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் வேலன் தந்தாரே. சொல்லுன்னா பாடுகள் சபிக்க சென்ற காலம் வேலன் தந்தாரே. எந்த வாழ்நாள் எல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரே கர்த்தர் கைவிடாரே. தேவன் நாமக்கு அடைக்கலமே, தேவன் நாமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார். வருங்காலத்திலும் வருகை வரையும் வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும்
எப்போதுமே. இயேசு எனக்கு ஒத்தாசை, இக்கட்டில் மனிதருதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதருதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்திலே வாடினாலும், வானையில் மா எண்ணெய் குறைந்து போனாலும், நம்மை காக்க ஒரு தெய்வம் உண்டு, நம்மை போஷிக்க ஒரு கர்த்தர் உண்டு, நம்மை சம்பூர்ணமாய் நடத்த ஒரு தெய்வம் உண்டு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவானவர் உங்கள் அருகில் உண்டு. அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே உண்டு. அவர் தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவர் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கேரித்தாற்று நீர் வற்றினாலு தேசம் பஞ்சத்தில், கேரித்தாற்று நீர் வற்றினாலு தேசம் பஞ்சத்தில் வாடினாலு, பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. சொல்லுங்க, கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றினாலு தேசம் பஞ்சத்தில் வாடினாலு, கேரித்தாற்று நீர் வற்றினாலு தேசம் பஞ்சத்தில் வாடினாலு, வானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் உங்கள் காக்கும் நமக்கு உண்டு. வானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தெய்வம் நமக்கு உண்டு. சொல்லுங்க, இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் நம்மை உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆமே நம்மை உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றினாலு தேசம் பஞ்சத்தில் வாடினாலு, கேரித்தாற்று நீர் வற்றினாலு தேசம் பஞ்சத்தில் வாடினாலு, வானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. முடியாதது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. முடியாதது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினால் நம்மை ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் நம்மை ஆண்டு நடத்திடுவார். கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு,
தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்தாற்று நீர் பற்றினாலு, தேசம் பஞ்சத்தில் வாடினாலு. கேரித்தாற்று நீர் பற்றினாலு, தேசம் பஞ்சத்தில் வாடினாலு. பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. சொல்லுங்க. இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். சொல்லுங்க. மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். கத்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கத்தருண்டு, தூதனுண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்தாற்று நீர் பற்றினாலு, தேசம் பஞ்சத்தில் வாடினாலு. கேரித்தாற்று நீர் பற்றினாலு, தேசம் பஞ்சத்தில் வாடினாலு. பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. நாம் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை நிறைவாய் நடத்துவார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், பூமியும் அதோடைய நிறைவும் என்னுடையது என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க துக்கத்தோடு இருக்கிறீர்களா? சமாதானத்தில் குறைந்து போன அனுபவத்தில் இருக்கிறீர்களா? எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ இந்த நேரத்தில் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு சொல்லுகிறார், என் சந்தோஷத்தை நான் உனக்கு தருகிறேன், என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். நீ என்னை நோக்கி நீ எப்பொழுது காத்திரு. உன் முகம் என்னை நோக்கியே நோக்கி இருக்கட்டும். உன் முகம் எப்போது என்னையே சார்ந்து இருக்கட்டும். நிச்சயமாய் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நானே தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாங்க. எல்லாரும் துதிங்க. எந்த இடத்துல குறைந்து போய் இருக்கிறீங்க? ஒருவேளை பொருளாதாரத்தில் குறைந்து போனீர்களா? நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் மா என்னை குறைந்து போனாலும் பஞ்ச காலத்தில் உங்களை அற்புதமாய் போஷிக்கிற தெய்வம் உங்களோட கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் அப்படியே துதிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒரு வியாதி என்கிற குறைவோடு இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் இந்த குறைவெல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த காலத்தில் இந்த குறைவெல்லாம் உங்களை விட்டு விலக்கி போட போகிறார். துதிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர தெய்வமே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த நேரம், உம்மை ஆராதிக்கிற இந்த நேரம், உம் நாமத்தை துதிக்கிற இந்த நேரம் எங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைவும் நிறைவாக்கப்படுகிற ஒரு அற்புதமான நேரமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை கைவிடுவதே இல்லை. நீர் எங்களை ஆண்டவரை விட்டு விலகுவதே இல்லை. நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறீர். நாங்கள் பெருகும்படியாய், நாங்கள் வர்த்திக்கும்படியாய் நீர் எங்களோடு கூட எப்போதும் இருக்கிறீரப்பா. உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று நாங்கள் துதிக்கிறோம். உங்கள் கண்கள் எங்களை கண்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த உங்கள் கண்கள் எங்களை கண்டதுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உமலகான கண்கள் என்னை கண்டதாலே சொல்லுவீங்களா? முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. நம்ம ஆராதிக்கிற தெய்வம். நம்ம வேண்டான்னு எத்தனையோ மனிதர்கள் ஒதுக்கினார்கள். உன்னுடைய சவகாசமே வேண்டான்னு அநேகர் ஒதுங்கி போனார்கள். கர்த்தரோ நம்மை சேர்த்து கொண்டாரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அழகான கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தகப்பனே, உங்க கிருபை, உங்க இரக்கம், நீங்கள் இங்க மேலே கண்ணோக்கமாக இருக்கவோ, நாங்கள் உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறவோ எந்த தகுதியும் இல்லை. கிருபையாய் இருக்கிறீர். அந்த கிருபை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு புது கிருபை கொடுங்க. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாய் இந்த காலை நேரத்தில் தகப்பனே உங்கள் சமூகத்தில் நிற்கிறோம். ஒரு புது கிருபை எங்கள் மேலே உண்டாய் இருக்கட்டும். ஆமேன். ஸ்தோத்திரம். ஒரு வேத புதிய வாசிக்க போகிறோம். சங்கீதம் 145 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 145 சங்கீதத்தை எல்லோரும் இணைந்து சேர்ந்து வாசிப்போம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. தலைமுறை தலைமுறையாகிய உம்முடைய கிரியைகளே புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் வெளுகிற யாவரையும் தாங்கி மடக்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளெல்லாம் கிருபை உள்ளவருமா இருக்கிறார்.
தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய மனவிருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் ஸ்துதியை சொல்வதாக. மாமிச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. ஆமென். சங்கீதம் 145 சங்கீதத்தில் 19வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இந்த காலை நேரத்தில் தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று சொல்றார், நீ எனக்கு பயந்து நீ வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் உன் மன விருப்பத்தின்படி செய்வேன், உன் கூப்பிடுதலை கேட்டு உன்னை நான் விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் மனதில் அநேக ஆசைகள் இருக்கிறது அல்லவா, அநேக ஏக்கங்கள் இருக்கிறது அல்லவா, எனக்கு இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த நிலமாக இருக்கும், நான் ஒரு நல்ல வீடு கட்ட ஆசைப்படுகிறேன், ஆனால் இன்னும் வீடு கட்ட முடியலை, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரன் இதுவரை கிடைக்கவில்லை, நான் என் குடும்பத்தில் என் கணவர் நல்ல ஒரு நிலையில் வாழணும், எங்கள் குடும்பம் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆசீர்வாதமான நிலையில் வாழணும் என்று நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் இதுவரைக்கும் அது முடியவில்லை என்று அநேக மன விருப்பங்கள் உங்களிடத்தில் உண்டு அல்லவா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மன விருப்பத்தின்படி இந்த காலை நேரத்தில் அவர் செய்ய போகிறாரா. உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களை அந்த இக்கட்டுகளிலிருந்து உங்களை ரட்சிக்க போகிறாரா. நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களையே நீங்கள் கவனித்து கொண்டு இராதபடி இந்த பரலோகத்தில் ஒரு தெய்வம் நமக்கு உண்டு, நம்மை ரட்சித்த தெய்வம், நமக்காக ஜீவனையே கொடுத்த தெய்வம். அவரை நோக்கி பாருங்க, உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு தெய்வீக ஒரு விசுவாசம் பிறக்கும். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களிடத்திலே நன்மை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 15வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, உங்களால் முடியக்கூடிய காரியமோ உங்களால் சாத்தியமில்லாத காரியமோ, அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவரிலே நிலைத்திருப்பீர்களானால், நீங்கள் அவரோடு கூட உங்களுடைய வாழ்க்கை ஒன்றி இருக்குமானால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் அவர் நிச்சயமாய் அவர் நமக்கு செய்வாராம். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு. நிச்சயமாய் உங்கள் மன வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் செய்ய போகிறார். அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண பண்ண போகிறார். இல்லை 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 அப்படிங்கிற அந்த அனுபவத்தில் இருந்து உங்களை நிறைவான அனுபவத்துக்கு நேராக நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை கொண்டு போகிறார். வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் அங்கே ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கிறேன், 16வது அதிகாரம் 24வது வசனம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24. அநேகருடைய நாமத்தினால கேட்குறோம், நம்ம அதிகாரிகள் இடத்துல போய் கேட்கிறோம், நமக்கு பெற்ற தாய் தகப்பன் இடத்துல போய் கேட்கிறோம், அவங்க நாமத்தினால போய் கேட்கிறோம்ப்பா எனக்கு இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் நாமத்தை கனப்படுத்தி கேட்கிறோம். அல்லது நமக்கு உறவினர்களோ அல்லது நம்ம நேசிக்கிற யாரோ ஒருவருடைய நாமத்தினால போய் அநேக ஆசீர்வாதங்களை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் நாமத்தினால கேளு, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால கேளு. வானலோகத்தோர் பூலோகத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் முழங்கக்கூடிய அது பயங்கரமான நாமம், அந்த நாமத்தினால நீ கேளு. நீ கேட்டேன்னா நீ சந்தோஷம் உனக்கு நிறைவா இருக்கும்படி, கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, ஒரு அறகுறையான சந்தோஷம் இல்லை,
என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்ததுங்க, ஆனால் அதற்கு பின்னால் ஒரு காரியம் நடந்தது நிமித்தம் மறுபடியும் என்னை துக்கம் ஆண்டு கொண்டது. இது மனிதர்களிடத்தில் போனால் நடக்கும். ஆனால் நீங்கள் பரம தெய்வத்தை நோக்கி, நம்மை இரட்சித்த தெய்வத்தை நோக்கி இந்த காலை நேரத்தில் நீங்கள் கேட்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதுவரைக்கும் என் நாமத்தினால கேட்கல, யார் பேரெல்லாமோ சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்த, ஆனால் இன்னைக்கு என் நாமத்தினால நீ கேளு, உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் இந்த காலை நேரத்தில் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க. சொந்த போகாதிருங்கள், மனசை தளர விடாதிருங்கள், விசுவாசத்தில் உங்கள் வாழ்க்கை குறுகி போயிட வேண்டாம். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனோடு இருக்கிறார், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் வேதம் சொல்லுது பூமி அதோடைய நிறைவு என்னுடையது என்று சொல்லியிருக்கிறார். ஏன் நீங்கள் துக்கத்தோடு இருக்க வேண்டும்? ஏன் நீங்கள் குறைவோடு இருக்க வேண்டும்? ஏன் உங்களுக்கு இந்த வியாதியின் அனுபவங்கள்? இவைகள் எல்லாம் அவருடைய நாமத்தினாலே மாறப்போகிறது. இனி அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் மன விருப்பத்தின்படி செய்து உன் கூப்பிடுதலை கேட்டு நீ இருக்கிற இக்கட்டுகளிலிருந்து உன்னை நான் ரட்சிப்பேன். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. இந்த காலை நேரத்தில் உங்கள் மனதின் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தெய்வமே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, சங்கீதம் 145:19 சொன்னீங்களே, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய மனவிருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் சில போராட்டத்தில் இருக்கிறோம், சில பிரச்சனைகளில் இருக்கிறோம், சில நெருக்கத்தில் இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி, அப்பா எங்கள் கூப்பிடுதலை நீ கேட்பதற்காக ஸ்தோத்திரம். என் தகப்பனே, நீர் எத்தனை நல்லவர். எங்கள் கூப்பிடுதலை கேட்டு என் தெய்வம் ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் மன விருப்பங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய போவதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே ஜெபத்தில் பங்கெடுத்த இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தின்படி செய்யுங்க. அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சியும். உமக்கே மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த நாள் உங்களுக்கு உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறுகிற ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் இருக்கிற போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கும். ஆமென். இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை நினைவுறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த வருஷத்தில் அவர்களுக்கு தேவனுடைய நன்மை வெளிப்படட்டும். இந்த நாளில் பிறந்த நாள் நினைவுறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொன்னீங்க, என் நாமத்தினால் நீ இதை கேட்டால் நான் அதை செய்வேன். இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த நாளிலே பிறந்த நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாய் அதே போல திருமண நாள் நினைக்கிறவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருவரையும் பேராய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் ஸ்தோத்திரம், அங்கே 23வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொன்னது போல, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஒரு முடிவு உனக்கு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழி 23:18 சொன்ன இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே ஒவ்வொருவரையும், ஆண்டவரே திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்கள் கிருபை இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருத்தோடைய கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.